இன்றைக்கி குழந்தையிலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாருமே சத்தாக சாப்பிடக்கூடிய மாதிரியான நட்ஸ் பவுடர் தான் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு என்கிட்ட இருக்கிற நட்ஸ் வகையை சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இதுதான் சேர்க்கணும் அதுதான் சேர்க்கணுமெண்டு இல்லை, உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் வகை இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் என்கிட்ட இருந்தது பாதாம், கஜு, பிஸ்தா, கச்சான், மற்றது சூரியகாந்தி விதையும் பூசணி விதையும் இருந்தது. அவ்வளவத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாமே என் கையால் 3 தடவை எடுத்து போடுற மாதிரியான அளவு தான் போட்டேன். இது எல்லாத்தையும் பேனில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கொள்ளணும். நீங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்துட்டு சேர்த்து பவுடரை அரைச்சாலும் ஓகே தான். நான் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வறுக்கிறேன். வறுத்துட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றுங்க. மாற்றிட்டு நல்லா பவுடரை அரைச்சிட்டு வாங்க. இது பவுடரை அரைச்சிட்டு இந்த மாதிரி போத்தலுக்குள்ளே போட்டு வையுங்க. போட்டு வச்சுட்டு உங்களுக்கு தேவையான நேரம் நீங்கள் பாலுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். குழந்தை பிள்ளைகளுக்கு சரளைக்குள்ளே கலந்தும் கொடுக்கலாம். தேங்க்யூ.